இழுத்துட்டே போயிருக்காங்க, தரன்னு இழுத்துட்டே போய் ரேப் பண்ணி கொன்னுருக்காங்க. இந்த 2 பொட்ட பிள்ளைங்க அனாதையா நிக்குது சாமி. ஈத்துட்டு போன தாரைய பார்த்தா என் பிள்ளையா அடிச்சு தட்டை போட்ட மூடி வச்சிருக்கிறாங்க சாமி. அவன் என் பிள்ளைய கொலை பண்ணானா அவனுக்கு தகுந்த தண்டனை, அவன் உயிரோட இருக்க கூடாது. என் பிள்ளைய எவன் கொண்டானா அவன் உயிரை எடுக்கணும். மாரியாயி நல்ல மாதிரி இருந்தா அவனோட இருக்கு ஏதாவது காட்டணும் முடியும். ஆயா மாரியாயி என் புள்ள கிடக்குறாப்புல அவனுக்கு கிடக்கணும் முடியும். மாரியாயி எல்லாருக்கும் வணக்கங்க. அதாவது இப்போ வந்து இங்கே இறந்து போயிருக்கவங்க வந்து எங்களோட அக்கா, என்னோட அக்கா கூட பிறந்த அக்கா தான். அவங்க வந்து வீட்டுக்காரர் இறந்துட்டார், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, அவங்க தான் வந்து அந்த குழந்தைங்கள பாதுகாத்துக்கிறாங்க. ஸோ நடுவில் இறந்ததுக்கப்புறம் கூட ஒரு மேரேஜ் பண்ணிக்கோ சொன்னாலும் என்னோட பிள்ளைங்களுக்காக நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேரேஜ் பண்ணிக்காமே இருந்தாங்க. வந்து நேற்று நைட்டு பால் ஊற்றிட்டு, பால் மாடு வச்சுருக்காங்க, பால் கறந்து ஊற்றிட்டு இங்கே ஸ்டோருக்கு ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து தான் போகணும் பால் ஸ்டோருக்கு. போயிட்டு பால் ஊற்றிட்டு வரும்போது, திரும்ப வீட்டுக்கு வரும்போது வழியில் வீட்டுக்கு பக்கத்துலேயே அவங்க வீட்டுக்கும் இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கும் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். 500 கூட இருக்காது, ஒரு 150 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கு நடுவுலே வந்து முன்னாடி போயிட்டு இருந்த பிள்ளைய துண்டு கழுத்தில் போட்டு பின்னாடி இழுத்துட்டே போயிருக்காங்க, தரன்னு இழுத்துட்டே போய் ரேப் பண்ணி கொன்னுருக்காங்க. ஸோ உண்மையாகவே இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இல்லைன்னா தினமும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணுங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உண்மையாகவே தமிழ்நாட்டிலன்னு இல்லை, பாதுகாப்பே கிடையாது பெண்களுக்கு. முதல்ல எவ்வளோ தண்டனை கொடுத்தாலும் பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பே இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு 2 பொம்பளை பிள்ளைங்க தான் ஆனாதே இன்றைக்கி போயிட்டாங்க. போலீஸ் வருவாங்க, என்கொயரி பண்ணுவாங்க, இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லுவாங்க, தூக்கி 6 மாதம் உள்ளே வைப்பாங்க, அவ்வளோதான். திரும்ப அவங்க வெளியே வரதான் போகிறாங்க. ஆனால் உண்மையாகவே அதே தப்பை இனிமேல் செய்கிறதுக்கு பயப்படணும். யாராக இருந்தாலும் கொடுக்குற தண்டனை அந்த மாதிரி கடுமையாக இருக்கணும். அதாவது உங்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்குறதுக்கு உங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க முடியலனாலும் நீங்கள் மக்கள்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. உண்மையாகவே மக்கள்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அவங்க பார்த்துக்குவாங்க. ஏன்னா பெற்றவங்களுக்கு தான் தெரியும், பெற்றவங்களுக்கு வளர்த்தவங்களுக்கு தான் அதோட வலி அருமை எல்லாமே தெரியும். அதனால தயவு செஞ்சு சொல்கிறேன், இதை பார்க்குறவங்க, இந்த மேலே இருக்கிறது யார் பார்த்தாலுமே உண்மையாகவே அவங்கவுங்க வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்கு, நடவடிக்கை கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே தான் ஆகணும். அதாவது குற்றவாளிக்கு தண்டனை மட்டும் உண்மையே எவனுமே இந்த மாதிரி செய்யணும்னு யோசிக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு தண்டனை நீங்கள் கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் யாரும் போய் பாடியை வாங்க போகிறதில்ல. கண்டிப்பாக அப்படி இல்லைன்னா பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இதுக்கு என்ன தண்டனையோ அதை கண்டிப்பாக கொடுங்க, நல்ல தண்டனையை நல்ல தீர்ப்பாக கொடுங்க. இனிமேல் யாருக்கும் இந்த ஏரியாவில் நடக்கக்கூடாது. காட்டு சைடில் இருக்கிறவங்க தைரியமாக வெளியே நடக்கணும், எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வராது அப்படின்னு. எங்கள் மகூட்டு பேத்தி தாங்க நைட் வந்து பால் எடுத்துகிட்டு போயிருக்கு. பால் எடுத்துகிட்டு போன பிள்ளை திரும்பி வரலை. வந்ததும் பாரு கேள்ல அங்கேயே கிடக்கு. எவனோ ஈத்துக்கிட்டு போய் சோளக்காட்டில் இது மாதிரி என் பிள்ளைய ஒன்றும் இல்லாத பண்ணி போட்டுட்டானுங்க. அதுக்கு 7 வயசு பொண்ணு ஒன்று, 5 வயசு பொண்ணு ஒன்று இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்யணும். எங்களுக்கு காலையில் போன் வந்து தான் வந்துச்சு. அவள் அப்பனும் இல்லை, அவன் சேர்த்து 5 வருஷம் ஆயிடுச்சு. 2 பெண் குழந்தைங்க தான், 2 பொட்டை பிள்ளைங்க தான். அவங்க இங்கே இருக்கிறாங்க, நாங்கள் அங்கே இருக்கிறோம், எங்களுக்கு தெரியல. போன் வந்து தான் நாங்கள் வந்தோம். எவங்க என்ன பண்ணாங்களோ அவங்கள நீங்கள் சும்மா விடக்கூடாது. அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் தான் ஆதரவு பண்ணணும். எதை கொடுத்தாலும் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் போலீஸ் என்ன பண்ணணுமோ பண்ணி அவனுங்களுக்கு எதை ஒன்று நீங்கள் செய்யணும். பிள்ளைங்களுக்கு செய்யணும். இதே மாதிரி இன்னும் பாதி பிள்ளைங்க எவ்வளோ பேர் பால் எடுத்துகிட்டு போவாங்க. எல்லாத்துக்கும் இந்த கதி செஞ்சால் நாங்கள் எப்படி இருக்கிறீங்க காட்டுக்கோட்டையில்? இறந்த போனாங்க என்ன வேணும் உங்களுக்கு? போய்த்தி முந்தானத்து ஒரு நைட்டு நேற்று காலையில் என் பையனும் என் பேத்தியும் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போட்டு வந்த பிறகு என் பொண்ணு நேற்று ராமடியே அங்கே தான் இருந்தது. நேற்று 3 மணி வரைக்கும் அங்கே தான் சாப்பாடு ஆக்கி விரதம் பண்ணிட்டு வந்ததுங்க. 3 மணிக்கு ஒரு மூட்டை தவிடு ஒரு தட்டையை அறுத்து எடுத்துக்கிட்டு எங்கள் கோயந்தனாமாவை தான் கொண்டாந்து விட்டான். என் சின்ன பொண்ணு கொண்டாந்து விட்டுது. குற்றவாளிக்கு நான் போய் பேர் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு
இங்கே இருப்பாப்பா அண்ணா என் பிள்ளை அது ரெண்டும் பொட்ட பிள்ளை நானும் எங்கள் அம்மா கூட போகிறேன் அப்படின்னு இருக்கு கண்ணு ஆயா வீட்டுக்கு போய் சரி பொறிக்கல் எது கொடுத்துருவாள் மொத கோயிலுக்கு போகிறான்னா சரி நான் இங்கே இருப்பாப்பா நான் போயிட்டு வரேன் வீட்டுக்கு இதுமாரி இங்கே இருங்க நான் ஆயாவளுக்கு திரும்ப பார்க்க போவோம் அப்படின்னு சொன்னது அது பொட்ட பிள்ளை ரெண்டும் நான் இருக்க மாட்டேன் எனக்கு 10 நாளாக ஏம்மா உன் கூட நான் படுக்கவே இல்லைம்மா நான் கோயிலுக்கு போனனால நான் உன் கூட படுக்கவே இல்லைம்மா என்னை ஏமா இங்கே விட்டுட்டு போற நடுவன் கூட வருமனு அந்த சின்ன போட்டோ எங்களை விட்டு இருக்காது சார் அந்த பெரிய பிள்ளை கூடயே இருக்காது அதுவும் நேற்று நான் எங்கள் அம்மா கூடயே போகிறேன் எங்கள் அக்கா கூடயே போகிறேன்னு ரெண்டு அதுக்கு வாங்கிட்டு வந்த பொம்மையெல்லாம் தூக்கிக்கிட்டு எல்லாம் வண்டி ஏறிக்கிட்டு வந்ததுங்க இன்னைக்கு இந்த 2 பொட்டை பிள்ளையும் அனாதையா நிற்குது சாமி அதுக்கு பிறகு ராத்திரி ஒரு 7 வந்ததுலேருந்து ஒரு 2-3 தடவை அக்கம் பக்கம் இருக்கிற செல்லில் தான் ஃபோன் பண்ணினாங்க எனக்கு ஏம்மா எனக்கு 1500 ரூபா பணம் கொடுமா 2000 பணம் கொடுமா நான் லோனு கட்டணுமா என்கிட்ட காய்ச்சல் இல்லைம்மானது சரி நான் பார்க்குறேன் கேட்டுட்டு தரேன்னு சொல்லி சொன்னேன் சார் திரும்ப 7 மணிக்கு அவள் தங்கச்சிக்கு தான் சார் ஃபோன் பண்ணனா இங்கே ஏற்கனவே இங்கே எல்லாம் வீட்டில் காட்டு பிரச்சனைடி அதனால வீட்டை பூட்டு போட்டாங்க நிர்மலா உனக்கு அம்மா கிட்ட நான் சொல்லி வாங்கி தரேன் தந்தா காலையில் கொண்டாந்து தரேன்னு சொல்லி எங்கள் சின்ன பாப்பாட்ட தான் சார் ஃபோன் பண்ணுடா திரும்ப வீட்டுக்கு வந்து 2000 பணம் கொடுத்து கூட நான் விடிஞ்சு கொண்டு அக்காட்ட கொடுத்துருவாடி அப்படின்னு சொல்லி சொன்னேன் சார் ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க ராமுடி டிவி ஓடிக்கிட்டு இருக்குது பிள்ளைங்க இருக்குதுன்னு சொல்லிவிட்டு திரும்ப விடிஞ்சு வந்து ஓடக்காட்டுக்கு போகக்குள்ளத்தான் அவள் துணி அவள் செருப்பு பால் கேணு வாங்கிட்டு வந்து காய்கறிலாம் கிடக்குது உங்கள் அக்கால காணடு எங்களுக்கு தகவல் வந்த 10 தான் வீட்டுக்கு இங்கே வந்து சேர்ந்தா செருப்பு துணி தான் கிடக்குது அப்புறம் ஈத்துட்டு போன தாரையை பார்த்தா என் பிள்ளையா அடிச்சு தட்டை போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க சாமி அவன் என் பிள்ளைய கொலை பண்ணானா அவனுக்கு தகுந்த தண்டனை அவன் உயிரோட இருக்கக்கூடாது என் பிள்ளைய எவன் கொண்டானா அவன் உயிரை எடுக்கணும் இன்னைக்கு 2 பொட்டை பிள்ளைய அனாதே ஆகிவிட்டு அப்படியே இல்லை அம்மாலே இல்லை சாமி இதுக்கு பார்த்து நீங்க என்ன செய்றீங்களே அந்த 2 பொட்டை பிள்ளைய நான் எப்படி வளர்த்த ஆளாக்குறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.